கபடிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே விளாண்டனால லைஃபே கபடின்னு மாறிடுச்சுக்கா. கபடியில் தான் வாழ்க்கையும் வந்துச்சு, வாழ்க்கையும் போச்சு. அந்த ஒரு ரைட் லாக் ஆனனால தான் தோத்துச்சின்னு என் மேலே தான் பழி போடுவேன், மற்ற பசங்க மேலே பழி போட மாட்டேன். கரண்ட்டாக வந்து துரைசிங்கம் தூத்துக்குடின்னு ஒரு டீம், அது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீமு, ஆல் இந்தியாவிலேயும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீமு. அந்த டீமுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் இப்போ நான் அதுக்கு விளாண்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்ச டீம் வந்து துரைசிங்கம் தான்க்கா. நான் ஆணுட்டு ஆசைப்பட்ட டீம் துரைசிங்கம் தான். எனக்கு அதுவே இப்போ ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. அடுத்து ஆப்பனூர் மேட்ச் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு துரைசிங்கத்துக்கு விளாட்றேன். அந்த மேட்ச்சில் வந்து எங்களுக்கும் பிரிஸ்ட்டுக்கும் செமி. பிரிஸ்ட்டுங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் டாப் நம்பர் 1 டீமாக இருக்குது. பிரிஸ்ட் காலேஜ் டீமு, ரமேஷ் அண்ணன் செட் பண்ணுற டீம், நல்ல டீமு. அந்த அண்ணனும் நல்லா செட் பண்ணுவாங்க. அந்த டீமோட வந்து நான் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் செமியில். ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு நல்ல டீமோட வாய்ப்பு விடுமோ நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் மீண்டும் மீண்டும் நம்மளை கூப்பிடுவாங்க. சுதாகர் தெரியுமா ப்ரோ கபடி? அவங்க வந்து யுவா சீரியஸ் விளையாண்டு இந்த மேட்ச்சுக்கு அன்றைக்கி யுவா சீரியஸ் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு வராங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு செமி. அவங்களோட அந்த டீமில் வந்து சுதாகர், போஸ்டல், பவுலிசனை, இவங்க மாதிரி நல்ல நல்ல பிளேயர்லாம் விளாண்டாங்க. ஆளே இல்லாமல் அந்த டீமை எடுத்தது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நேம் வாங்கி கொடுத்தது. ஃபைனல் வந்து கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப், அப்போ நல்ல கரண்ட்டில் இருந்தாங்க, இப்போயும் கரண்ட்டில் இருக்க டீம் தான். அவங்களோட பாயிண்ட் லீடிங் வச்சு கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் விட்டுட்டோம். அந்த மேட்ச் தோற்றுட்டோம், லாஸ் ஆகிட்டோம். லீகில் பிடிச்சி குவார்ட்டரில் தோற்றுட்டோம். அந்த மேட்ச் மறக்க முடியாத மேட்ச், நல்ல டஃப்பாக இருந்தது. அந்த ஸ்கூலில் படிக்கும் போது இப்படி ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் மாற்றி போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ், பாரதி ஸ்கூல்ன்ட்டு ஸ்போர்ட்ஸ் நல்ல ஸ்கூலு. இந்த ஸ்கூல்லேருந்து வந்தனால அந்த ஸ்கூலில் எனக்கு கேப்டனாகவே போட்டாங்க. காலேஜ் வந்து ஃப்ரீ கோட்டா, எனக்கு சென்ட் ஜோசப் சென்னையில் வந்து ஃப்ரீ கோட்டா கிடச்சிச்சு. ஃபுல்லாகவே எனக்கு வெளியே தெரிஞ்சது காரணமே காலேஜ் தான்க்கா. சென்ட் ஜோசப் சென்னைன்ட்டு காலேஜ் டீமு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் விளாண்டாச்சு. லீக் மேட்ச் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கர்நாடகா டீமோட ப்ரோ கபடி பிளேயர்ஸ் அதில் 7 பேர் இருக்காங்க. அப்போ வந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தனசேகர்னு சொல்லிட்டு, அவன் தமிழ்நாட்டில் இப்போ நல்லா விளாண்டுருக்க பிளேயரு. அந்த பசங்களை கூப்பிட்டு போகிறேன், கார்த்தி எல்லாருமே விளாட்றோம். நாங்கள் சின்ன பசங்க தான் ஃபுல்லாக. ஆனால் கடைசி ஒரு பாயிண்டில் தான் நாங்கள் அவங்களோட தோக்கணும். அந்த மேட்ச் நான் வெளியே நின்று அழுதையா. அது இந்த தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் வீர விளையாட்டு மாதிரி இருக்கா. ஜல்லிக்கட்டில் வந்து மாடு குத்தும் அந்த மாதிரி, இதுலேயும் இன்ஜுரி ஆக தான் செய்யும். இருந்தாலும் ஜல்லிக்கட்டோடு இது நிறைய நடக்கும். ஒரு மேட்ச் திருச்சியில் விளாண்டு எனக்கு அடிபட்டு போச்சு. அடிபட்டு ஒரு வருஷம் நான் விளாடவே இல்லை. ஃப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் எங்களுக்கும் அலத்தங்கரை ஏஐசெட்னு தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு டீமு, இந்தியன் பிளேயர்லாம் அதில் இருக்காங்க. அந்த மேட்ச் ஃப்ரீ குவார்ட்டர், அந்த அடிபட்டதோடய விளாண்டு வெளியே தான் உட்காந்துருந்தேன். சப்ஸ்டியூட் மாற்றி விட்டு ஒரு ரைடில் டேன் பண்ணி வருவோம், 3 பாயிண்ட் வரும். அதனால அந்த மேட்ச் ஜெயிப்போம். 5 பேர் டிஃபென்ஸில் வந்து நான் அந்த ரைடு ஸ்கோர் எடுக்க மாட்டேன்னு எனக்கே முடிவு ஆயிடுச்சு. நம்ம ஓடினா லாக்குதா அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ நான் ஓடும் போது அந்த பையன் என்ன பண்ணிட்டேன், எனக்கு குத்திட்டான். குத்தும் போது நான் ஜம்ப் அடித்து அங்கேருந்து இங்கே மிட்லைனுக்கு ஜம்ப் அடித்து பாயிண்ட் எடுத்தேங்க. அது கடைசி ஒரு 5 செகண்டில் தான் எடுத்தேன். அந்த ரைடு என்னாலே நம்பவே முடியல. நான் ஸ்கோர் ஆடிட்டேன், நான் வந்ததுக்கப்புறம் தொடைய தட்டி நான் பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு. அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கால் அடிப்பட்ட போது வந்து இந்த டீம்லாம் விளாடணும்னு ஆசைப்பட்டேன். கால் அடிப்பட்டு ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அந்த டீமே என்னை கூப்பிட்டு விளாடுங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குக்கா. ப்ரோ கபடியில் அஜய் தாக்கூர் வந்து என்னோட ரோல் மாடல்க்கா. தமிழ் தலைவர்ஸ்க்காக ஆடினாங்க. அவர் நல்ல ஸ்கில்லு நல்லா பண்ணுவார். அவரை பார்த்து கொஞ்சம் அந்த வீடியோவில் யூடியூப்பில் பார்த்து தாங்க நான் பண்ணுவேன். அப்புறம் வந்து அந்த ஜஸ்வீர் சிங்னு சொன்னவரோட ஒரே ஸ்கில் தான் நான் பார்ப்பேன். அந்த ஸ்கில்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குவேன்க்கா. என்ன ஸ்கில்? அதான் அந்த ஸ்கார்பியன் கிக்கு. எனக்கு வந்து கையில் அவ்வளோக்கு தொட தெரியாது. எனக்கு ஃபுல்லாகவே காலில் தான் கிக்கு. என்னோடய ப்ளஸ் கிக்கு தான். கிக் அடித்தா பாயிண்ட் வந்துடும். அது கரெக்டாக அடிச்சிருவேங்க. நான் லெஃப்ட்டில் போய் நின்னா கரெக்டாக ஸ்கார்பியன் அடிச்சிருவேன். அதுதான் என்னோடய ஃபேவரட் கிக்கு. இல்லை நம்ம ஃபோர்ஸாக உதைக்கிறோன்னு அவன் பயப்படுவான். அவன் பயந்தால் தான் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இந்த கிக்கை வச்சு தான் அப்படியே பிடிச்சிட்டு நம்ம லாக்குதாங்க. அது நேக்காக தான் விளாடணும். டீமுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீமுக்கு இப்படி தான் ஆடணும். இங்கேருந்து பாடி போகிறேன் ஒருத்தன் தான்க்கா போவான். அப்போ வந்து அவங்களோட 7 பேரோட மைண்ட் நம்ம இங்கே இருக்க 6 பேர் கணிக்கணுக்கா. கணிச்சா தான் அவன் என்ன இந்த மூவ் பண்ணால் இந்த மூவ் அடிக்கிறான்னா அந்த மூவ் அடுத்து பண்ணக்கூடாது நம்ம சொல்லி அனுப்பணும் அந்த பையன்ட்ட. ஒருத்தனுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு 2 அடி கொடுத்துருக்கீங்கன்னா அவன் ஷூட்டாகி அடிச்சுட்டே தான் இருப்பான் அஃபென்ஸை. அவனை நம்ம ஏமாற்றி தான் பாயிண்ட் எடுக்கணும். அவனோட அடியை தெரிஞ்சு அதே போய் பண்ணோம்னா அவன் அடிப்பான். நம்ம அவனை ஏமாற்றி வேறு ஸ்கில்லு மாற்றி பண்ணாதாங்க அவன் குழம்பி நம்மளை அடிச்சு விடுவான், நம்மளுக்கு பாயிண்ட் வரும். அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக அட்டெம்ப்ட் போடாமல் ஆஃபில் அட்டெம்ப்ட் போட்டால் அவன் அடிச்சு விட்டுருவான். ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம லாக் ஆயிரும். கொஞ்சம் கேமில் நிறையா இருக்குக்கா. கொஞ்சம் தொட தட்டுறது எப்படின்னாக்கா, நம்ம இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு இது காட்டுறதுக்கா. நான் உன்னையும் தொட்டுட்டேன், தொட முடியாத பிளேயராக இருந்தாலும் நான் உன்னை தொட்டுட்டேன் அப்படின்னு அறிகுறி காட்டுறது. நான் உன்னையும் தொட்டுட்டேன், நீயும் பெரிய பிளேயர், நான் உன்னை தொட்டனாலும் நானும் பெரிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் தொடைய தட்டி காட்டுறது. நீ நல்லா நிப்பனா நான் உன்னை தொட்டுட்டேன் அப்படின்னு தொடைய தட்டி காட்டுறது தான்க்கா. அது சிங்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற 2 பேர், சம்சுதீன் அண்ணன், கார்த்தி அண்ணன் தான் கேப்டனாக போவாங்க. ஆனால் இப்போ புதுசாக தான் நான் அந்த டீமுக்கு விளையாட போகிறேன். ஆனால் எப்படின்னா நல்ல பழகுனவங்க மாதிரியே நம்மகிட்ட பேசுவாங்க. இப்போ நான் புதுசாக போனாலுமே என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரைடு இதை பண்ணுறான்னு சொன்னால் அதை நான் பண்ணிடுவேன், சக்ஸஸ் ஆயிரும்க்கா. ஆமாக்கா, அம்மா அப்பா இருந்தனால தான் நான் அங்கே போயிட்டு ஆப்ரேஷனே பண்ண முடிஞ்சு. கபடிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து போவேணான்னு சொல்லவே மாட்டாங்க. காசு கொடுத்து போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜெயிச்சா நல்லா சந்தோஷப்படுவாங்க, தோத்தாலும் அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்கால் வாரியர்ஸ் ப்ரோ கபடி ட்ரையல்ஸ் ஆடியிருக்கோம்.
ஒரு 100 பிளேயர் வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாங்க. நான் வந்து சரி நம்ம போய் நம்மளோட பெஸ்ட்டை காட்டும், நம்மளை எடுக்கட்டும், இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். தமிழ்நாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 6 பேர் தாங்க கூப்பிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தங்க. இப்போ விளாட்றோம், அவன் எடுக்கிறாங்க, எடுக்காட்டி போகிறாங்க. ஆனால் நம்ம நல்லா விளாண்டுறணும், நம்மளை எடுக்கலனாலும் நம்ம நல்லா விளாண்டோன்றிருக்கணும்னு நல்லா விளாண்டேன். அன்றைக்கி அந்த ட்ரையல்ஸ் கிடச்சது தான் இப்போ கூப்பிட்றேன்னு இருக்காங்க. கூப்பிட்டா நம்ம விளாண்டதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அப்போ நிறைய பேருக்கு ஏசியில் இன்ஜுரி மெயினாக ஆகிறது ஏசியில் இன்ஜுரி தான்க்கா. முட்டியில் ஒரு ஜவ்வு இருக்கும், அந்த ஏசியில் இன்ஜுரி தான் ஆகும். அதுக்கு அது ஆப்ரேஷன் பண்ணால் 1.5 லட்சம் ஆகும். எல்லா கபடி பிளேயரும் வசதியானவங்களாகவும் இருக்க மாட்டாங்கக்கா. கவர்மெண்ட் ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க இப்போ நிறையா இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர மாட்டேங்குது. முன்னாடிலாம் வந்து பஸ் அந்த இது தமிழ்நாடு பஸ்ஸு, அடுத்து இபி இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அந்த இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பிளேயர் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. நம்மளோட ஆப்போனன்ட் நம்மளோட பெரிய டீமாக இருப்பாங்க. ஆனால் நம்மகிட்டே வந்து தம்பி நீ இந்த மேட்ச் தோத்துரு, நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், நீங்கள் செகண்ட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேசுகிறது வந்து பிடிக்காதுக்கா எங்களுக்கு. ஆனால் சீனியர் சொல்லுவாங்க நீ ஆடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அவங்க நம்மளுக்கு சீனியர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிடிக்காதுக்கா. கபடின்னு பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வாங்குறதுக்கே வந்து காம்படிஷன் வந்து நீங்கள் ஒரு 50 டீமையாவது 100 டீமாக இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா ஒரு 50 டீம் அடித்து தான் 7 பேத்துக்குள்ளே போக முடியும். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்திங்கன்னா 100-150 டீம் இருக்குது. அந்த 150 டீமில் ஒரு டீமுக்கு 7 பேர்னு வச்சா கூட 150 டீமுக்கு எத்தனை பேர்னுப்பாங்க? அந்த அத்தனை பேர்த்துலேருந்து 7 ஆள் வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படணுக்கா. அது இல்லாமல் ரெக்கமெண்டில் 5 பேர் 6 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டு டீமுக்கு அது செலெக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா. தமிழ்நாட்டில் நல்ல பிளேயர் அஜித் அண்ணன் இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக ஆடிட்டு இருக்காரு. அவர் கரூர் மாவட்டம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் அஜித் அண்ணன்ட்டு. அந்த அண்ணன் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, 80 லட்சம் பக்கம் ஏலம் போனார் ப்ரோ கபடியில். அவருக்கு இன்னும் ஒரு வேலை கூட கிடைக்கலங்கிறது வந்து கபடி பிளேயர். இப்போ நாங்கள் எங்களால் ஒரு சாதிக்கவே முடியல, எங்களுக்கே வேலை கிடைக்கல நாங்கள் ஃபீல் பண்ணும்போது அவர் இவ்வளோ சாதிச்சு இந்தியன் கேம்ப் அட்டன் பண்ண ஒரு பிளேயருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பயமாக இருக்குது. டிஸ்ட்ரிக் எடுத்துட்டோம்னா 50 பேர் நல்ல பிளேயர் இருக்காங்கன்னா அந்த 49 பேத்துக்கு மறக்க தான் படுது. ஒருத்தன் தான் மேலே போக முடியும். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் இல்லாமலாம் எந்த கேமும் கிடையாது, ரெக்கமெண்ட் இருக்க தான் செய்யுது. ரெக்கமெண்ட் இருக்குங்க, ரெக்கமெண்ட் இல்லாமலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா. கேமே இருந்தாலுமே நீ ரெக்கமெண்ட் இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட்டும் வாங்க முடியும். எதாக இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேட் மேட்ச் போகிற ஒரு நேஷனல்ஸ் போகிற அப்படின்னா வந்து இவங்களோட சொந்தக்காரங்களா அவங்களுக்கு செலெக்ஷன் போடுங்க, அவங்க பேசிடுவாங்க. அந்த சீனியர் பிளேயர் இந்த சீனியர் பிளேயர் பேசினா அவங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குக்கா, இருக்க தான் செய்யுது. எங்களுக்கு தெரியுது, ஆனால் கேட்டால் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபீல்ட்லேயே பசங்களுக்குள்ளே பேசியிருக்கனால அது நம்மளுக்கு தெரியுதுங்கக்கா. அவங்களோட நல்ல பிளேயராக அந்த கேம்பில் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மறுக்கப்பட்டு இவங்களுக்கு தான் போட்டாங்க. அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. நம்ம பசங்க இளைஞர்கள் எடுத்துக்கிட்டோம்னாவே கபடி ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு உயிர் மூச்சா காதல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கபடியும் வந்துட்டு எங்களுக்கு உயிருக்கா அப்படின்ற மாதிரி கபடி சார்ந்து இன்னைக்கு கபடியில் நிறைய பேர் வந்துட்டு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு சிறந்த கபடி வீரராக துரைசிங்கம் அவங்களோட டீமில் இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு கபடி மேட்சுக்கு போனாலுமே பெஸ்ட் பிளேயர்ப்பா அன்னைக்கு மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த கபடி வீரர் கூட இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் வந்துட்டு ஜெகதீஷ் ப்ரோ. ஓகே, என்ன மாவட்டம் என்ன ஊருன்னு சொல்லுங்கள்? நான் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி எங்கள் ஊர். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான்க்கா. ஸோ ஒரு கபடியால் இன்றைக்கி ஒரு இந்த லெவல் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிய வராங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து வந்தது தான் காரணம். ஸோ எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க கபடி? ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து அத்லெட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கபடி டீமில் வந்து அவனுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அவனோட ரெக்கமெண்டால் இவனும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எனக்கு ஒரு கபடி ஸ்கூல் லெவலில் கிடச்சிச்சு. அந்த ஃப்ரெண்டு பேர்? அவன் பேர் ஸ்ரீராம். அவனால தான் நான் இந்த கபடி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அந்த ஸ்கூலில் படிக்கும் போது கபடி ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் மாற்றி போட்டாங்க. அந்த மாற்றி போட்ட ஸ்கூலில் என்னாட்டி இவன் இந்த ஸ்கூல்லேருந்து வந்த பையன். அந்த ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் பாரதி ஸ்கூல்ன்ட்டு, ஸ்போர்ட்ஸ் நல்ல ஸ்கூலு. இந்த ஸ்கூல்லேருந்து வந்தனால அந்த ஸ்கூலில் எனக்கு கேப்டனாகவே போட்டாங்க. அங்கே கேப்டனாக போட்டு அங்கே ஒரு 3 வருஷம் விளாண்டோம். அடுத்து அது காமராஜர் ஸ்கூல் அந்த ஸ்கூலு. அடுத்து மறுபடியும் 10th 11th 12th வந்து சவுடாம்பிகையில் படித்தேன். அங்கேயும் கேப்டனாக இருந்து டீம் வழிநடத்தி அப்படியே போயிட்டு இருந்தோம். அடுத்து காலேஜ் வந்து ஃப்ரீ கோட்டா, எனக்கு சென்ட் ஜோசப் சென்னையில் வந்து ஃப்ரீ கோட்டா கிடச்சிச்சு. அதில் கபடியால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ MBA படிச்சுட்டு இருக்கேன் சென்ட் ஜோசப் சென்னை காலேஜில். சின்ன வயசில் வந்துட்டு எதை பார்த்து கபடி ஆசை வந்துச்சு, இல்லை கேஷுவலாக வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுனால தான் கபடிக்குள்ளே போனீங்களா? இல்லைக்கா, எங்கள் ஊரில் வந்து இங்கே இப்போ நம்ம எருமப்பட்டியிலேருந்து வந்த வழியில் வந்து ஒரு மேட்ச் நடக்கும், வெயிட் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே வீட்டு பக்கத்தில் தான் குடியிருந்தோம். அந்த மேட்ச் பார்க்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். அப்போ விடலை, நைட்டில் தான் மேட்ச் நடக்கிறனால எங்கள் வீட்டில் விடலை. அப்போ வந்து அதுக்கு அடுத்த நாள் சின்ன பசங்களுக்கெல்லாம் நடத்துகிறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நானே அந்த ஒரு டீமுக்கு போயிட்டு விளாட்லான்னு போகும்போது என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க.
அப்போ எங்கள் ஊர்லேயே என்ன சேர்த்துக்கலையே, நம்ம ஸ்கூலில் போயாவது அங்கே போய் விளாட்லாம் அப்படின்னு ஆர்வப்பட்டது தான் இப்போ கபடி ஃபீல்டில் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே போக போக வந்துட்டு கபடி மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? கபடின்றது எப்படி விளையாட்டு அப்படின்ட்டு இப்போ அதுதான் லைஃப்னு இப்போ மாறிடுச்சுக்கா. ஸ்கூலில் சும்மா அது நம்மளை சேர்த்துக்கலேன்னு ஆரம்பிச்சது இப்போ லைஃபாகவே மாறிடுச்சு. அதுதான் வேலை, அதுதான் இது, அதில் தான் வேலைக்கு போகணும், அதுதான்க்கா சாட்டிஸ்ஃபேக்ஷனு. இந்த வாரம் மேட்ச் ஆடினா தான் அடுத்த வாரம் எங்களால் ஏதாவது பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஏதோ ஒன்று பண்ண முடியும். இல்லைனா மைண்ட் அப்செட் ஆன மாதிரி இருக்கும். இந்த வாரம் மேட்ச், இந்த எலெக்ஷன்னால மேட்ச் அவ்வளோக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ இந்த பெரிய பெரிய ஆளுங்க கொஞ்சம் மேட்ச் நடத்திட்டாங்க. அதனால் எங்களுக்கு இந்த மேட்ச் இல்லைன்னா அந்த வாரம் அவ்வளோதான் போச்சு. மேட்ச் ஆடினா தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். அது இந்த தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் வீர விளையாட்டு மாதிரி இருக்கா. ஜல்லிக்கட்டில் வந்து மாடு குத்தும் அந்த மாதிரி, இதுலேயும் இன்ஜுரி ஆக தான் செய்யும். இருந்தாலும் ஜல்லிக்கட்டோடு இது நிறைய நடக்கும். கபடி நிறையா நடக்கும். வாரம் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தோம்னா வாரம் 50 மேட்ச் இல்லாமல் மேட்சே இருக்காது. எல்லா ஊர்லேயுமே மேட்ச் நடக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேட்ச் நடக்கும். ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் மட்டும் மேட்ச் நடக்காமல் இருக்கும். ஆனால் கபடியில் அவ்வளோ வீரர்கள் இருக்காங்க. கபடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு 1000க்கு மேலே தான் வீரர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே 1000 நல்ல வீரர்களே 100 பேர் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஓகே, இப்போ வந்து எந்த டீமில் விளையாண்டுட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ வந்து கரண்ட்டாக வந்து துரைசிங்கம் தூத்துக்குடின்னு ஒரு டீம், அது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீமு, ஆல் இந்தியாவிலேயும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீமு. அந்த டீமுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் இப்போ நான் அதுக்கு விளையாண்டுட்ருக்கேன். இப்போ வர நெக்ஸ்ட் மந்தில் வந்து யுவா சீரியஸ் நடக்குது, அதுக்கும் துரைசிங்க டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறேங்க. எப்படி அந்த டீமில் போகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு? எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படின்னாக்கா ஒரு ஆல் இந்தியா மேட்ச்சுக்கு போயிருந்தேன், சும்மா பார்க்க தான் போயிருந்தேன். அப்போ வந்து சம்சுதீனன், கார்த்தியனன் அதில் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் டீமை மெயின்டைன் பண்ணுறவங்க. அவங்க என்னை பார்த்து அந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த மேட்ச் என்னால் விளாட முடியல. அடுத்து ஆப்பனூர் மேட்ச் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு துரைசிங்கத்துக்கு விளாட்றேன். அந்த மேட்ச்சில் வந்து எங்களுக்கும் பிரிஸ்ட்டுக்கும் பிரிஸ்ட்டுங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் டாப் நம்பர் 1 டீமாக இருக்குது. பிரிஸ்ட் காலேஜ் டீமு, ரமேஷ் அண்ணன் செட் பண்ணுற டீம், நல்ல டீமு. அந்த அண்ணனும் நல்லா செட் பண்ணுவாங்க. அந்த டீமோட வந்து நான் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். செமியில் ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு ஒரு நல்ல டீமோட வாய்ப்பு விடும்போது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் மீண்டும் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பிரிஸ்ட்டோட நல்லா அந்த மேட்ச்சை ஜெயிச்சு கடைசியில் ஆப்பனூரோட கொஞ்சம் மிஸ்டேக்கில் தோற்றுரும். கடைசியில் என்னால் தான் தோற்பாங்க. அந்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திட்டேன். இப்போ மீண்டும் இப்போ தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் துரைசிங்கத்துக்கு ஆடிட்டேன். ஸோ காலேஜில் வந்துட்டு என்ன பேரில் விளையாடுவீங்க? காலேஜ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே எனக்கு வெளியே தெரிஞ்சது காரணமே காலேஜ் தான்க்கா. சென்ட் ஜோசப் சென்னைன்ட்டு காலேஜ் டீமு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் விளாண்டாச்சு. அதுதான் எனக்கு ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதோ சரி, அந்த இடம் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது காரணம் அந்த காலேஜ் தான். எங்கள் கோச் நிவாஸ் அண்ணன் இருக்காங்க, அவர் தான் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் வந்து இந்த ஸ்கில்லு. எனக்கு வந்து கையில் அவ்வளோக்கு தொட தெரியாது, எனக்கு ஃபுல்லாகவே காலில் தான் கிக்கு, அந்த பேக் கிக்கு. அது ஸ்கார்பியன்னாக்கா அந்த தேல் சொல்லுவாங்க, தேல் வந்து இந்த இப்படி கொத்தும், அந்த மாதிரி அந்த கிக்கு அது கரெக்டாக அடிச்சிருவேங்க. நான் லெஃப்ட்டில் போய் நின்னா கரெக்டாக ஸ்கார்பியன் அடிச்சிருவேன். அதுதான் என்னோடய ஃபேவரட் கிக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கபடியில் வந்துட்டு ஒவ்வொரு இது ப்ளஸ் அப்படின்ற மாதிரி. உங்களோட ப்ளஸ்? என்னோட ப்ளஸ் கிக்கு தான். கிக் அடித்தா பாயிண்ட் வந்துடும். பட் அந்த கிக் அடிக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அது அடிபடுமா இல்லை எப்படி இருக்கும்? ஆமாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம கையில் தொட்டோம்னா மெதுவாக இருக்குன்ட்டு ஆப்போனன்ட் பிளேயர் நம்மளை பிடிக்க நினைப்பான். இதே இப்போ நம்ம இப்போ ஒரு இதில் நம்ம ஃபோர்ஸாக உதைக்கிறோன்னு அவன் பயப்படுவான். அவன் பயந்தால் தான் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இந்த கிக்கை வச்சு தான் அப்படியே அந்த ஆப்போனன்ட் வந்து இந்த கிக்குனா பயப்படுவான். சப்போஸ் கிக் பண்ணும்போது அவங்க காலை பிடிச்சிட்டாங்கன்னா பிடிச்சிட்டு நம்ம லாக்கு தாங்க, அது நேக்காக தான் விளாடணும். ஓகே. ஸோ அந்த ஒரு இது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கும் போது மறக்க முடியாமல் வின் பண்ண மேட்ச் ஏதாச்சும் இருக்கா? இப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒரு மேட்ச் திருச்சியில் விளாண்டு எனக்கு அடிபட்டு போச்சு. அடிபட்டு 1 வருஷம் நான் விளாடவே இல்லை. அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் விளாண்டுட்ருக்கேன். அந்த அடிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி இருந்தேன்னா, திருச்சி காட்டூர்ன்ற ஒரு ஊர், காட்டூர் கார்த்தியன் நல்லா இருப்பாங்கள்ல, அந்த ஊர் காட்டூரில் கபடி மேட்ச்சு வருஷம் நல்ல மேட்ச் நடத்துவாங்க. அந்த மேட்ச்சுக்கு பசங்கள்லாம் வந்து எனக்கு அடிபட்டனால பசங்க நான் தான் கூப்பிட்டு போவேன். பசங்களை காலேஜ் டீம்னால் நான் தான் கூப்பிட்டு போவேன். பசங்க யாருமே இல்லை அந்த டைமில். கரெக்டாக ஒரு 7 பேர் தான் போனோம் அந்த மேட்ச்சுக்கு. காட்டூர் மேட்ச்சுக்கு போயிட்டு கேடிஎம் கார்த்தி ஒரு கார்னர், என் ஃப்ரெண்டு ஒரு கார்னர் நின்ட்டாங்க. இவ்வளோ தான் டீமு, ஆளே இல்லை. நானும் கால் அடிபட்டு சும்மா தான் ஒரு ஆளாக போனோம். போயிட்டு அந்த ரவுண்டில் வந்து சும்மா போனால் ஸ்பேர் கிடைக்கும், ஏதோ ரொம்ப நாள் ஆச்சு மேட்ச் ஆடிட்டு போனோம். டிசம்பர் மாதம் போய் அந்த மேட்ச்சில் ஃப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் எங்களுக்கும் அலத்தங்கரை ஏஇசெட்னு தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு டீமு, இந்தியன் பிளேயர்லாம் அதில் இருக்காங்க. அந்த டீமோட எங்களுக்கும் அதுக்கும் ஃப்ரீ குவார்ட்டர் நடக்குது. என்னால் ஜெயிச்சாங்க அந்த மேட்ச் ஃப்ரீ குவார்ட்டர். அந்த அடிப்பட்டதோடய விளாண்டு நான் வெளியே தான் உட்காந்துருந்தேன். சப்ஸ்டியூட் மாற்றி விட்டு ஒரு ரைடில் டேன் பண்ணி வருவோம், 3 பாயிண்ட் வரும். அதனால அந்த மேட்ச் ஜெயிப்போம். அதுக்கடுத்து பிசி கார்னர்னு சொல்லிட்டு அதுக்கு போன வருஷம் அந்த டீம் தாங்க ஃபஸ்ட்டு. அந்த டீமையும் நாங்கள் எடுத்துருவோம், 1 சைடாக எடுத்துருவோம். அதுக்கடுத்து சுதாகர் தெரியுமா, ப்ரோ கபடி, அவங்க வந்து யுவா சீரியஸ் விளையாண்டு இந்த மேட்ச்சுக்கு அன்றைக்கி யுவா சீரியஸ் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு வராங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு செமி. அவங்களோட அந்த டீமில் வந்து சுதாகர்,
போஸ்டல் பவுலிசனை இவங்க மாதிரி நல்ல நல்ல பிளேயர்லாம் விளாண்டாங்க. ஆளே இல்லாமல் அந்த டீமை எடுத்தது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நேம் வாங்கி கொடுத்தது. ஃபைனல் வந்து கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்போ நல்ல கரண்ட்டில் இருந்தாங்க, இப்போயும் கரண்ட்டில் இருக்க டீம் தான். அவங்களோட பாயிண்ட் லீடிங் வச்சு கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் விட்டுட்டோம். இருந்தாலுமே அந்த மேட்ச்சில் வந்து பெஸ்ட்டு பிளேயராக நம்ம டீம் பசங்க தான் வாங்கினாங்க. கேடிஎம் கருத்து பீரா வாங்கினா, இன்னொரு பையன் கோல்டு காயின் வாங்கினா, நம்ம டீம் பசங்க தான் எல்லாமே வாங்கினாங்க. தம்பி வந்துட்டு வீரர் அப்படின்னு தான் நினைச்சோம். ஸோ தம்பி அவங்க கூட பிறந்த தம்பி கேடிஎம் கார்த்தி மாடுபிடி வீரர். ஸோ அவங்க கபடி விளையாடுவாங்க. அவன் என்ன கூட நல்லா விளையாடும். அவன் 2 யூனிவர்சிட்டி இருக்கு, என்கிட்ட இன்னும் யூனிவர்சிட்டி அடிப்பட்டனால என்னால் வாங்க முடியல. ஓ சரி, எங்களை அவரை வீரராகவே பார்த்துட்டோடாங்க. அவன் நல்லா கபடி விளையாடுவான், ஆல்ரவுண்டர். ஓகே, வேற என்ன மேட்ச் காலேஜ் படிக்கும்போது இப்படிப்பட்ட டீம் கிட்டலாம் நாங்கள் மோதுவோமான்னு எதிர்பார்த்து பார்க்கல, ஆனால் மோதிட்டோம். அப்படின்னா எந்த டீம்? கர்நாடகா மேட்ச் ஒன்று ஆல் இந்தியா மேட்ச் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரோ கபடியில் வந்து இது அந்த பேசுகிறவங்க வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஒரு பேர் தரோம் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்னால் விளாட முடியாது, அப்போ நல்லா அடிப்பட்டு என்னால் விளாட முடியாது. எங்கள் டீம் பசங்களை நாங்கள் கரெக்டாக ஒரு 8 பேர் தான் போயிருக்கோம் இங்கேருந்து கர்நாடகா மைசூருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு லீக் மேட்ச் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கர்நாடகா டீமோட ப்ரோ கபடி பிளேயர்ஸ் அதில் 7 பேர் இருக்காங்க. அப்போ வந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தனசேகர்னு சொல்லிட்டு அவன் தமிழ்நாட்டில் இப்போ நல்லா விளாண்டுருக்க பிளேயரு. அந்த பசங்களை கூப்பிட்டு போகிறேன், கார்த்தி எல்லாருமே விளாட்றோம். நாங்கள் சின்ன பசங்க தான் ஃபுல்லாக. ஆனால் கடைசி ஒரு பாயிண்டில் தான் நாங்கள் அவங்களோட தோக்கணும். அந்த மேட்ச் என்ன நான் வெளியே நின்று அழுத ஏன் அழுதுனா, நான் அந்த டீமில் இருந்திருந்தா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து ஜெயிக்க வச்சிருப்பேனே அப்படின்ட்டு எனக்கு அந்த மேட்ச் முடிச்சுட்டு வந்தோம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுங்க. அடுத்து அந்த மேட்ச் தோத்துட்டோம், லாஸ் ஆகிட்டோம்ல, லீகில் பிடிச்சி குவார்ட்டரில் தோத்துட்டோம். அந்த மேட்ச் மறக்க முடியாத மேட்ச், நல்ல டஃப்பாக இருந்தது, நல்ல நேம் வந்த மேட்ச்சுக்கு அது. ஓகே ஓகே. இப்போ துரைசிங்கம் போய் நீங்கள் எத்தனை மேட்ச் அவங்க கூட விளாண்டுருக்கீங்க? இப்போ ஒரு 4 மேட்ச் விளாண்டுருக்கீங்க. 4ல் 2 மேட்ச் 3 மேட்ச் ப்ரைஸ் போட்டோங்க. துரைசிங்கம்ன்ற அந்த வீரரோட பேரை வச்சு அந்த டீம் அது ஒரு அண்ணன் இறந்துட்டாங்களாங்க்கா. அந்த துரைசிங் அவங்க பேர் துரைசிங்கம்மா, அதனால அவங்க அந்த கபடி வீரர். கபடி வீரர் தான்க்கா. இப்போ அதில் கேப்டன்னா யார்? துரைசிங்கம் அதில் கேப்டன் வந்து கார்த்தின்னு ஒரு அண்ணன்க்கா. அவங்க 2 பேர் தான் டீம் வந்து துரைசிங்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற 2 பேர், சம்சுதீன் அண்ணன், கார்த்தி அண்ணன். கார்த்தி அண்ணன் தான் கேப்டனாக போவாங்க. ஆனால் டீமை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது சம்சுதீன் அண்ணன். இவங்க 2 பேரும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க கபடியில்? அக்கா பொறுமை, எப்படி வந்து பொறுமையாக மேட்ச்சை கொண்டு போனால். இப்போ ஒவ்வொரு ரைடு போகும்போதுங்கக்கா, ஆனால் இப்போ புதுசாக தான் நான் அந்த டீமுக்கு விளையாட போகிறேன். ஆனால் எப்படின்னா நல்ல பழகுனவங்க மாதிரியே நம்மக்கிட்ட பேசுவாங்க. வெளியே தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால் விளாட்ல, வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இந்த ரைடு இதுதான் செய்யணுன்ட்டு என்கிட்ட கூப்பிட்டு மற்ற யார்ட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என் மேலே இப்போ நான் புதுசாக போனாலுமே என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரைடு இதை பண்ணுறான்னு சொன்னால் அதை நான் பண்ணிடுவேன், சக்ஸஸ் ஆயிருக்கா. நல்லா நம்பிக்கை வைக்கிறாங்க நம்ம மேலே, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அந்த டீம். இப்போ துரைசிங்கம் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? ஒரு 20 பேர் இருப்பாங்க. அது தேவைப்பட்ட மேட்ச்சுக்கு மாற்றிக்குவாங்க. கபடிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே விளாண்டனால லைஃபே கபடின்னு மாறிடுச்சுக்கா. கபடி தான் இப்போ எல்லாமேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கபடினா ஒரு இது மாதிரிக்கா, அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கபடியில் தான் வாழ்க்கையும் வந்துச்சு, வாழ்க்கையும் போச்சு. அந்த மாதிரி கால் அடிப்பட்டனால மறுபடியும் கால் அடிப்பட்டனாலேயே என்னமோ தெரில, நான் கால் அடிப்பட்ட போது வந்து இந்த டீம்லாம் விளாடணும்னு ஆசைப்பட்டேன். கால் அடிப்பட்டு ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அந்த டீமே என்னை கூப்பிட்டு விளாடுங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குக்கா. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த டீமுக்குள்ளே விளாடணும் அப்படின்னு நினச்சி அடிப்படுறதுக்கு முன்னாடி நினச்சேன். அடிப்பட்டதுக்கப்புறம் நம்ம மீண்டு வருவோமான்னு என் கூட இருந்தவங்களும் நினச்சாங்க. என் சீனியர்ஸ்லாம் நான் கொஞ்சம் நம்பினாங்க. நான் காலேஜ் படித்த சீனியர்ஸ்லாம் வந்து நீ மறுபடியும் வரும். ஹெவி இன்ஜுரி ஏசிஎல்னு சொல்லிட்டு நீல ஒன்று இருக்கும்க்கா, அது பிஞ்சிட்டுனா கொஞ்சம் மூட்டு வந்து நழுவிட்டே இருக்கும். அது ஆப்ரேஷன் பண்ணுறது. எந்த மேட்ச்சில் உங்களுக்கு அப்படியானது? திருச்சியில் ஒரு சவுத் ஜோன் மேட்ச்சில் வந்து 50,000 மேட்ச்சில் குவார்ட்டர் டெல்டா வடுவரோட ரைட் இன்னுக்கு போய் நல்லா ஒரு ரீச் போடுவாங்க. அப்போ கால் நல்லா மடங்கிடும். அதில் அடிபட்டு ஒரு வருஷம் அவ்வளோக்கு விளாடல. ஒரு வருஷம் விளாடல. வீட்டில் அம்மா அப்பா வந்துட்டு சொன்னாங்களா, ஏன்னா அடிபட்டுருக்கு போதுண்டா அப்படின்னு கபடி அப்படின்னு? அப்படிலாம் சொல்லக்கா. அவங்க இருந்தனால தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருக்கேன்னா. ஆப்ரேஷன் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது பயங்கா. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்னா பயமாக தான் இருந்தது. நிறைய டாக்டரை போய் பார்த்தேன், ஒரு டாக்டர் மட்டும் பார்க்கல. நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போகாத இடம் கிடையாது. நிறைய டாக்டரை பார்த்து மதுரைக்கு போனோம். அவங்க காப்பீடு திட்டம் அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசுனது கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. இவங்க பண்ணால் விளாண்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. அதில் பண்ணால் விளாண்டுறலாம் அப்படிங்கும் போது 1.5 லட்சம் ஆகும்ட்டாங்க. அவ்வளோ காசு அப்போ ரெடி பண்ணவும் முடியாமல் சுச்சுவேஷன் இருந்தது. சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தம்பி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கார்த்தி நல்லா ஹெல்ப் பண்ணான். அப்புறம் பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் சார் நிவாஸ் சார் வந்து இதுக்காக நல்லா ஹெல்ப் பண்ணார் எனக்கு. அம்மா அப்பா சப்போர்ட் எப்படி? ஆமாக்கா, அம்மா அப்பா இருந்தனால தான் நான் அங்கே போயிட்டு ஆப்ரேஷனே பண்ண முடிஞ்சு. கபடிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து போவேணான்னு சொல்லவே மாட்டாங்க. காசு கொடுத்து போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜெயிச்சா நல்லா சந்தோஷப்படுவாங்க, தோத்தாலும் அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு கபடி வீரராக நீ தோக்கும் போதெல்லாம் அடுத்து என்னென்னலாம் வந்துட்டு மைண்டில் யோசிப்பீங்க? நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, நான் ஒரு ரைட் லாக் ஆனனால தான் தோத்துச்சின்னு என் மேலே தான் பழி போடுவேன், மற்ற பசங்க மேலே பழி போட மாட்டேன். பசங்கிட்டே சொல்லுவேங்க்கா, பொறுமையாக ஆடுங்க, டீமுக்கு ஏற்ற மாதிரி ஆடணுங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீமுக்கு இப்படி தான் ஆடணும்,
நான் கொஞ்சம் பெரிய டீமாக இருந்தால் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தால் நம்ம ஒரு பாயிண்ட் ஈக்குவலாக எடுத்தால் தான் ஈக்குவலாக போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீமை நல்லா மெயின்டைன் பண்ணி ஆடுவாங்க. ஆனால் அந்த ஆன் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் அந்த ட்ரிக்காக யோசிப்பீங்க நீங்கள் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு? அக்கா இப்போ எப்படின்னா அங்கே இங்கேருந்து பாடி போகிறேன் ஒருத்தன் தான்க்கா போவான். அப்போ வந்து அவங்களோட 7 பேரோட மைண்ட் நம்ம இங்கே இருக்க 6 பேர் கணிக்கணுக்கா. கணிச்சா தான் அவன் என்ன இந்த மூவ் பண்ணால் இந்த மூவ் அடிக்கிறான்னா அந்த மூவ் அடுத்து பண்ணக்கூடாது நம்ம சொல்லி அனுப்பணும் அந்த பாயிண்ட்டை. அப்போ தான் அவன் அடுத்த ஒருத்தனுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு 2 அடி கொடுத்துருக்கீங்கன்னா அவன் சூட்டாகி அடிச்சுட்டே தான் இருப்பான் அஃபென்ஸை. அவனை நம்ம ஏமாற்றி தான் பாயிண்ட் எடுக்கணும். அவனோட அடியை தெரிஞ்சு அதே போய் பண்ணோம்னா அவன் அடிப்பான். நம்ம அவனை ஏமாற்றி வேறு ஸ்கில்லு மாற்றி பண்ணாதாங்க அவன் குழம்பி நம்மளை அடிச்சு விடுவான், நம்மளுக்கு பாயிண்ட் வரும். இதில் வந்துட்டு ட்ரிக்காக தந்திரமாகவும் யோசிக்கணுங்க. அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக அட்டம்ப்ட் போடாமல் ஆஃப்ல அட்டம்ப்ட் போட்டால் அவன் அடிச்சு விட்ருவான். ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம லாக் ஆயிரும். கொஞ்சம் கேமில் நிறையா இருக்குக்கா. கொஞ்சம் அவங்க ஸ்கில்லு வந்துட்டு கிக் அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க. பட் அதில் மறக்க முடியாமல் நம்மளே ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரசிப்போம். பரவாயில்ல, இந்த மேட்ச்சில் நம்ம நல்லா விளாண்டுருக்கோம்ப்பா, போதும்ப்பா அப்படின்னு நீங்களே நினச்ச மேட்ச்? அதான் அந்த ஆப்பன் மேட்ச் தான்க்கா. ஆப்ரேஷன் பண்ணி பெரிய மேட்ச்னா அந்த மேட்ச் தான் எனக்கு. ஆப்பன் மேட்ச்சில் பிரிஸ்டோட ஆடும்போது எனக்கு ஸ்கோர் ஆகாதுன்னு தான் நினச்சேன். நான் உள்ளே போகும்போது ஸ்கோர் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு நிறைய நல்ல பிளேயர்லாம் இருக்காங்கக்கா. நல்ல யுவா விளாண்ட பிளேயர் எல்லாமே இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர் தான், எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் வந்து ஒரு 5 பேர் டிஃபென்ஸில் வந்து நான் அந்த ரைடு ஸ்கோர் எடுக்க மாட்டேன்னு எனக்கே முடிவு ஆயிடுச்சு. நம்ம ஓடினா லாக்குதான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ நான் ஓடும் போது அந்த பையன் என்ன பண்ணிட்டேன், என்னை குத்திட்டான். குத்தும் போது நான் ஜம்ப் அடித்து அங்கேருந்து இங்கே மிட்லைனுக்கு ஜம்ப் அடித்து பாயிண்ட் எடுத்தேங்க. அது கடைசி ஒரு 5 செகண்டில் தான் எடுத்தேன். அந்த ரைடு என்னாலே நம்பவே முடியல. நான் ஸ்கோர் ஆடிட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் தொடையை தட்டி நான் பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சேன். அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. தொடை தட்டுறது எப்படின்னாக்கா, நம்ம இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு இது காட்டுறதுக்கா. நான் உன்னையும் தொட்டுட்டேன், தொட முடியாத பிளேயராக இருந்தாலும் நான் உன்னை தொட்டுட்டேன் அப்படின்னு அறிகுறி காட்டுறது. தொட்டும் போது ஒரு ஃபீல் ஆகும் பெருமையா. ஓகே, எல்லாருக்குமே வந்துட்டு கபடி பிளேயர்ல இப்போ நீங்கள் துரைசிங்கம் டீமில் காலேஜில் வந்துட்டு விளையாடுறீங்களா? பட் இருந்தாலும் உங்களுக்குன்னு ரோல் மாடல் இருந்திருப்பாங்கல்ல, சின்ன வயசுலேயும் சரி இல்லை இப்பயும் இருந்திருப்பாங்க. ரோல் மாடல் யாராச்சும் வச்சிருக்கீங்களா? இருக்காங்கக்கா. ப்ரோ கபடியில் அஜய் தாக்கூர் வந்து என்னோட ரோல் மாடல்க்கா. தமிழ் தலைவாஸ்க்காக ஆடினாங்க. அவர் நல்ல ஸ்கில்லு நல்லா பண்ணுவார். அவரை பார்த்து கொஞ்சம் அந்த வீடியோவில் யூடியூப்பில் பார்த்து தாங்க நான் பண்ணுவேன். அப்புறம் வந்து அந்த ஜஸ்வீர் சிங்னு சொன்னவரோட ஒரே ஸ்கில் தான் நான் பார்ப்பேன். அந்த ஸ்கில்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குவேன்க்கா. என்ன ஸ்கில்? அதான் அந்த ஸ்கார்பியன் கேக்கு. இதுலேருந்து இது போகணுக்கா அப்படின்னு என்ன ஆசை இருக்கு? அக்கா இப்போ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்கால் வாரியர்ஸ் ப்ரோ கபடி ட்ரையல்ஸ் ஆடியிருக்கோம். ஒரு 100 பிளேயர் வந்தாங்கக்கா. தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாங்க. அது என்ன செலெக்ஷன் ப்ரோ? ப்ரோ கபடி பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு இந்த குகன் ஆடி இருந்தாலக்கா, திருச்சி குகன், அந்த ப்ரோ கபடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வருங்க. அந்த டீமுக்காக பெங்கால் வாரியர்ஸ் செலெக்ஷன் எடுத்தாங்க. ஒரு 100 பிளேயர் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் வந்து சரி நம்ம போய் நம்மளோட பெஸ்ட்டை காட்டும், நம்மளை எடுக்கட்டும், இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். 100 பேர் தமிழ்நாடு இல்லைக்கா, நார்த் இந்தியாவில் கர்நாடகாலேருந்து வந்திருந்தாங்க, ஆந்திரா, கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 50 பேர் இருப்பாங்கக்கா. 50 பேருமே பெஸ்ட் பிளேயராக வந்தாங்க. சரி நம்ம ஆடுவோம், நம்ம பெஸ்ட்டை காட்டும், எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆட்டோங்க்கா. நான் போய் சரி செலெக்ஷன் சொல்கிறேன், போய் உட்காருங்கப்பா அப்படின்னாங்க. சரி நாங்களும் ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 6 பேர் தான்க்கா கூப்பிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தங்க. அந்த எனக்கு நம்ம சரி நம்மளோட பெஸ்ட்டை காட்டிருக்கோம், நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்ம போய் அன்னைக்கு வந்து வேறு மைண்டில் போனாங்க. நம்ம விளாட்றோம், அவன் எடுக்கிறாங்க, எடுக்காட்டி போகிறாங்க. ஆனால் நம்ம நல்லா விளாண்டுறணும், நம்மளை எடுக்கலனாலும் நம்ம நல்லா விளாண்டோன்ருக்கணும்னு நல்லா விளாண்டேன். அன்றைக்கி அந்த ட்ரையல்ஸ் கிடச்சது தான் இப்போ கூப்பிட்றேன் இருக்காங்க. கூப்பிட்டா நம்ம விளாண்டதுக்கான ஒரு பலன் கிடைக்குங்க. ப்ரோ கபடி போகணுன்னு ஒரு ஆசை, அது கிடைக்குங்க. இந்த யுவா சீரீஸில் அடுத்து எப்போ நடக்க போகுது? யுவா சீரீஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் 4th ஸ்டார்ட் ஆகுதுக்கா. நாங்கள் வந்து பி போல் துரசிங்கெல்லாம் பி போல். எங்களுக்கு வந்து 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ப்ரோ கபடி இந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லா கிடைக்குங்க. ஓகே, நீங்களே வியந்துக்கிட்ட ஏதாச்சும் கபடி டீம் இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்ச டீம்? எனக்கு பிடிச்ச டீம் வந்து துரசிங்கம் தான்க்கா. நான் ஆணுன்ட்டு ஆசைப்பட்ட டீம் துரசிங்கம் தான். எனக்கு அதுவே இப்போ ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. அப்புறம் இன்னும் நிறையா தேங்க் பண்ணோன்னா யூபி பிரதர்ஸ்க்கா. நாங்கள் வெளியே தெரிஞ்சதுக்கு அதுக்கு அடுத்த காரணம் யூபி பிரதர்ஸு. அடுத்து இப்போ அன்னை தமிழ் விளாண்டுருக்கோம். அவங்க நித்யண்ணா, ஜீவானனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஏ கிரேட் மேட்ச் எல்லா டைமும் இருக்காது. மற்ற டைமில் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறது அவங்க தான். இப்போ துரசிங்கத்துக்கும் விளையாடுவீங்க, இன்னொரு டீம் அன்னை தமிழ் விளாடுவோங்க்கா. எந்த மாவட்டம்? நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல டீமாக தான். இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல டீம் எடுத்துக்கிட்டோம்னா அதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அந்த டீமுக்கு நாங்கள் இப்போ நானும் தம்பி விளாண்டுருக்கோங்க்கா. அவங்க கூட எத்தனை மேட்ச் போயிருக்கீங்க? அவங்க கூட எல்லாம் ஒரு 50 மேட்ச் போயிருப்போங்க்கா. நம்ம போகிற மேட்ச் அதில் இப்போ இன்னைக்கு கூட ஒரு ப்ரைஸ் தான் கிடச்சி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த அவங்க கூட போனால் கொஞ்சம் ப்ரைஸ் எல்லா பக்கமும் ஆடிடுவோங்க. அதுக்கேற்ற பசங்களும் இருக்காங்க சப்போர்ட். நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு பசங்களும் இருப்பாங்க. அதனால் அந்த டீமு கொஞ்சம் நல்லா அங்கே செட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஊரில் கபடி பிளேயர்ன்றது ரேராக இல்லை அதிகமாக இருக்காங்களா? இல்லை நீ ஒருத்தர் மட்டும்தான் வர்றீங்களா?
நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்கக்கா. இப்போ நம்ம வந்தோம்ல இந்த பைக்கில் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க நாமக்கல்லேருந்து நம்ம ஊர் வரைக்கும். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே விளாட்ற பிளேயர் நானும் என் தம்பி மட்டும்தாங்க. தமிழ்நாட்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் போகிறது நாங்கள் மட்டும்தான். வெயிட் மேட்ச் ஆடுறதுக்கு பசங்க இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன மேட்ச் இங்கே நாமக்கல்குள்ளே ஆடுறதுக்கு பசங்க இருக்காங்க. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்தோம்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க. நல்ல பிளேயர் இருக்காங்க. தனசேகர் இருக்கான், அடுத்து பரமேசன் இருக்கார், அன்னை தமிழ் பரமேசன் இருக்கார், டோரான் வந்து நாமக்கல் வந்து நேஷனல்ஸ் போன பிளேயர் டோரான் இருக்கார். அவங்கள பார்த்து நான் ஸ்கில்லு கற்றுக்கிட்டதாங்க நிறையா. இப்போ வந்து ஒரு ஸ்கில் வந்து போனஸ் போட்டு இப்படி சுற்றி வந்து நிற்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி. கொஞ்சம் அது கொஞ்சம் நீட் பார்க்கவே ஒரு அப்படி ஒரு கெத்தாக இருக்கும். அப்படி போனஸ் போட்டு இப்படி வந்து சுற்றி இப்படி திரும்பி நிற்கிறது. அது வந்து நான் அந்த டோரா அண்ணனை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். என்னோட சீனியரை பார்த்து தாங்க நான் ஒரு ஸ்கில்லும் கற்றுக்குவேன். அதை நான் கிரௌண்டில் பண்ணி பார்ப்பேன். அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, இப்படி ஸ்கோர் ஆச்சு அப்படின்னு நான் கிரௌண்டில் 100 டைம் பண்ணேன்னா அந்த மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் எனக்கு கிடச்சிருங்க. கிரௌண்டில் நான் நல்லா பண்ணி பார்ப்பேன். கபடியில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நல்லா இருக்கும்க்கா. பட் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ வந்திருக்கு. நான் அடிப்பட்ட சமயத்தில் அது வரல. என்னென்னா அந்த இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ணுறது அப்போ வரல. நான் அடிப்பட்டப்போ வரல. இப்போ வந்து சோலை ராஜான்னு வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். நிறைய பேருக்கு ஏசியில் இன்ஜுரி மெயினாக ஆகிறது ஏசியில் இன்ஜுரி தான்க்கா. முட்டியில் ஒரு ஜவ்வு இருக்கும், அந்த ஏசியில் இன்ஜுரி தான் ஆகும். அதுக்கு அது ஆப்ரேஷன் பண்ணால் 1.5 லட்சம் ஆகும். எல்லா கபடி பிளேயரும் வசதியானவங்களாகவும் இருக்க மாட்டாங்கக்கா. அதனால் அது இப்போ கொடுத்தனால இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. கவர்மெண்ட் ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க இப்போ நிறையா இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர மாட்டேங்குது. முன்னாடிலாம் வந்து பஸ் அந்த இது தமிழ்நாடு பஸ்ஸு, அடுத்து இபி இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அந்த இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பிளேயர் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் வேலை இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இப்போ ஐசிஎஃப் இந்த மாதிரி தான், ரயில்வேஸு, போஸ்டல் இந்த மாதிரி தான் கிடைக்குது. இதெல்லாம் சென்ட்ரல். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்க்கா. கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும். வேறு கபடியில் இதெல்லாம் மைனஸ்க்கா அப்படின்னா என்ன சொல்வீங்க? கபடியில் மைனஸ்னால் வந்து நிறைய மேட்ச்சில் என்ன ஆகுனாக்கா, நம்மளோட ஆப்போனன்ட் நம்மளோட பெரிய டீமாக இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்டே வந்து தம்பி நீ இந்த மேட்ச் தோத்துரு, நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், நீங்கள் செகண்ட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேசுகிறது வந்து பிடிக்காதுக்கா எங்களுக்கு. ஆனால் சீனியர் சொல்லுவாங்க நீ ஆடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அவங்க நம்மளுக்கு சீனியர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிடிக்காதுக்கா. அது தெரியாதுக்கா எல்லாத்துக்கும். ஆனால் அப்படி சொல்லுவாங்க, சொல்கிற இடமும் இருக்குது. அப்படி நடந்தவங்களுக்கு மட்டும் தெரியும். அது யாருக்கும் தெரியாதுக்கா. அது மேட்ச்சில் இதிலே ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த மேட்சை பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க டிசைட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. போகிறதுலையும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நல்ல பிளேயர் அஜித் அண்ணன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக ஆடிட்டு இருக்காரு. அவர் கரூர் மாவட்டம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் அஜித் அண்ணன்ட்டு. அந்த அண்ணன் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸு. 80 லட்சம் பக்கம் ஏலம் போனார் ப்ரோ கபடியில். அவருக்கு இன்னும் ஒரு வேலை கூட கிடைக்கலங்கிறது வந்து கபடி பிளேயர். இப்போ நாங்கள் எங்களால் ஒரு சாதிக்கவே முடியல, எங்களுக்கே வேலை கிடைக்கல நாங்கள் ஃபீல் பண்ணும்போது அவர் இவ்வளோ சாதிச்சு இந்தியன் கேம்ப் அட்டன் பண்ண ஒரு பிளேயருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமோ இல்லையோ அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. எங்கள் சீனியர் பிளேயர் கிடைச்சா தானே எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், நம்மளுக்கும் கிடைக்கும் ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல பிளேயர்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். வாய்ப்பு அப்படின்றது கஷ்டம் அப்படின்றீங்களா? ஆமாக்கா, கஷ்டம் தான். ஏன்னு வைங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கேமில் வந்து அவ்வளோக்கு இது இருக்காதுக்கா, காம்படிஷன் இருக்காது. கபடின்னு பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வாங்குறதுக்கே வந்து காம்படிஷன் வந்து நீங்கள் ஒரு 50 டீமையாவது 100 டீமாக இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா ஒரு 50 டீம் அடித்து தான் 7 பேத்துக்குள்ளே போக முடியும். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்திங்கன்னா 100-150 டீம் இருக்குது. அந்த 150 டீமில் ஒரு டீமுக்கு 7 பேர்னு வச்சா கூட 150 டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த அத்தனை பேர்த்துலேருந்து 7 ஆள் வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படணுக்கா. அது இல்லாமல் ரெக்கமெண்டில் 5 பேர் 6 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டு டீமுக்கு அது செலெக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா. ஏன்னா ரெக்கமெண்ட்லேயும் நிறைய பேர் வருவாங்க, நம்மளோட டேலண்டானவங்களும் இருப்பாங்க. அதனால் இல்லை கொஞ்சம் எல்லா ஃபீல்டுமே கஷ்டம்தாங்க. இந்த மாதிரி நினச்சிங்களா? இந்த மாதிரி வந்து வாய்ப்பு வந்துட்டு மறுக்கப்படுறனாலேயே நம்மளை விட திறமையான எத்தனையோ கபடி வீரர்களால் மேலே போக முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க்கா, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு மறுக்கப்படுதுக்கா. தமிழ்நாட்டில் நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா 50 பேர் நல்ல பிளேயர் இருக்காங்கன்னா அந்த 49 பேருக்கு மறுக்க தான் படுது. ஒருத்தன் தான் மேலே போக முடியும். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் இல்லாமலாம் எந்த கேமும் கிடையாது, ரெக்கமெண்ட் இருக்க தான் செய்யுது. ரெக்கமெண்ட் இருக்குங்கக்கா, ரெக்கமெண்ட் இல்லாமலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா. கேமே இருந்தாலுமே நீ ரெக்கமெண்ட் இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். எதாக இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேட் மேட்ச் போகிற ஒரு நேஷனல்ஸ் போகிற அப்படின்னா வந்து இவங்களோட சொந்தக்காரங்களா அவங்களுக்கு செலெக்ஷன் போடுங்க, அவங்க பேசிடுவாங்க. அந்த சீனியர் பிளேயர் இந்த சீனியர் பிளேயர் பேசினா அவங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குக்கா, இருக்க தான் செய்யுது. எங்களுக்கு தெரியுது, ஆனால் கேட்டால் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபீல்ட்லேயே பசங்களுக்குள்ளே பேசியிருக்கனால அது நம்மளுக்கு தெரியுதுங்கக்கா. அதனால அவங்களால மேலே வர முடியல. அவங்களோட நல்ல பிளேயராக அந்த கேம்பில் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மறுக்கப்பட்டு இவங்களுக்கு தான் போட்டாங்க. கண்டிப்பாக திறமைக்கு பரிசு அப்படின்னா திறமைக்கு தான்க்கா. திறமைன்னு வந்துட்டுனா அந்த நல்ல பிளேயர் போட்டால் மற்ற பிளேயரும் சரி இவன் நல்லா விளாடுவான் போவான் அப்படின்ட்டு இருக்கும். இல்லை அந்த நல்ல பிளேயர் எடுத்துகிட்டு இன்னொரு பிளேயரை போடும்போது என்ன ஆகும், என்னடா இவன் நல்லா விளாட்றான், அவன் நல்லா விளாட்லாம், அவனை போட்டுக்கான்னு அப்போ ரெக்கமெண்டில் தான் போயிருக்கான். அது பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க்கா. அது
இது வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. எத்தனை மேட்ச்சில் வந்துட்டு பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கீங்க? இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய மேட்ச்சில் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கிக்கிறேன். நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி விளையாட முடியாதுன்னு தான் நினச்சேன். ஒரு 3 மாதம் நல்லா கஷ்டப்பட்டேன்க்கா. கிரவுண்ட்லேயே மேட்லேயே கடந்து நல்லா கஷ்டப்பட்டேன். காலேஜில் அடிப்பட்ட முன்னாடி கூட நான் பெஸ்ட் பிளேயர் வாங்கினதே கிடையாது. ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் சில்வர் காயின் இந்த மாதிரி தருவாங்க. அடிப்பட்டு இப்போ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல அந்த அடிப்பட்ட டைம்லக்கா மற்றவங்கள மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன்னா பசங்களை மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போய் என்னென்ன தப்பு மற்ற டீம் என்னென்ன தப்பு பண்ணுது அந்த தப்பெல்லாம் நம்ம எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத அந்த 1 வருஷத்தில் கற்றுக்கிட்டேங்க. அதில் கற்றுக்கிட்டு தான் வந்து நான் அந்த ஸ்கில்லெல்லாம் இந்த 3 மாதத்தில் 6 மாதத்தில் செஞ்சு பார்த்தது தான் இப்போ ஸ்கில் அதிகமாக டெவலப் ஆகி கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கேங்க. அந்த அடிப்பட்ட டைமை நான் வந்து பசங்களை கூப்பிட்டு போய் நம்ம அந்த ஃபீல்டில் இல்லாமல் இந்த ஃபீல்ட்லேயே இருந்து பசங்களை கூப்பிட்டு போய் அவங்கள வளர்த்து விட்டு அந்த ஃபீல்டில் இருந்தனால நம்மளுக்கு அந்த பேர்னா வந்து அந்த ரஜினின்னு அவங்க பேர் கரெக்டாக தெரிலக்கா. நல்லா ஸ்டைலாக வந்து அவர் நல்லா இது கொடுப்பாரு. ஆல் இந்தியா அஃபிஷியல் தான். அவங்க பேர் கரெக்டாக என்ன மானாமதுரை இருக்கார். அவர் ரஜினின்னு சொல்லுவாங்க அந்த அஃபிஷியலை. நல்லா ஸ்டைலாக பாயிண்ட் நல்லா கொடுப்பாரு. அப்புறம் வந்து ப்ரோ கபடி அஃபிஷியல்ஸு அவங்கெல்லாம் அவங்களோட அந்த ஸ்டைலு அவங்க கொடுக்குறதே ஸ்டைல் தனியாக இருக்கும்க்கா. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு நாமக்கல்லில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நீங்களும் உங்கள் கூட பிறந்த தம்பி கேடிஎம் கார்த்தி ப்ரோவும் ஸோ இப்போ கபடியில் இவ்வளோ சாதனை பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ஸோ கேட்குற எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சார்பாகவுமே ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா ஸோ நம்ம கபடி வீரர் துரைசிங்கம் டீமில் விளையாடக்கூடிய ஜெகதீஷ் தம்பியை பற்றி நிறைய தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லாவண்யா. இன்ன வரைக்கும் பொறுமையாக எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.